வணக்கம் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 17ஆம் தேதி தொடங்குவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் இன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி தொழிற்பிரிவுக்கான பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கலந்தாய்வு வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பழகன் கூறினார். இதேபோல் விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 21ஆம் தேதி நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி தொடங்கும் என்றும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார். ஆக 23/7/2017 அன்றைக்கு நம்முடைய பொறியியல் கல்லூரி மாணாக்கர்களுக்கு பொது பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கப்பட்டு 11/8/2017 அன்றைக்கு முடிகிற நிலையிலே அதை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக துணை கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு செய்ய வேண்டிய நாள் 16/8/2017. துணை கலந்தாய்விற்கான விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டிய நாள் 16/8/2017. மேலும் அடுத்த கல்வியாண்டு முதல் பொறியியல் கலந்தாய்வு இணையம் வழியே நடைபெறும் என்றும் அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இணையதளத்தின் மூலமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலமாக தேர்வு செய்து கல்லூரியை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல நம்முடைய பொறியியல் கல்லூரியை தேர்வு சேர்க்கை இடத்துக்கு சென்றவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று விட்டாலும் அந்த இடத்திற்கு அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்றவர்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஊழல் குறித்து நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கமல் தெரிவித்த கருத்துக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அது நமக்கு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். இது நீங்க கேட்கறீங்க இல்ல சொல்றேங்க. கமலஹாசன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சேரி நடத்தை என பேசிய காயத்ரி ரகுராம் மீது அதை ஒளிபரப்பிய தனியார் தொலைக்காட்சி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் அளித்துள்ள புகாரில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் கடந்த 10ஆம் தேதி நடிகை ஓவியாவை காயத்ரி ரகுராம் சேரி பிஹேவியர் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குறிப்பிட்ட சாதியை பழிப்பது போன்று உள்ளதாகவும் இது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 17, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆகியவற்றுக்கு எதிரான குற்றம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே காயத்ரி ரகுராம் மற்றும் தனியார் தொலைக்காட்சி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவியாவை பார்த்து திட்டுறதுக்கு. இதை வந்து விஜய் டிவி ப்ரொமோக்காக ஒரு 3 times ரிப்பீட் மோடில் போடுறாங்க. அந்த சேரி பிஹேவியர் அப்படின்றது வந்து சேரியில் உள்ள மக்கள் ஏதோ நாகரிகம் இல்லாதவங்க மாதிரியும் அவங்க வந்து ஏதோ ஒரு ஒழுக்கம் இல்லாத மாதிரியும் ஒரு பயன்படுத்துறதுக்காக அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக இந்த சேரி பிஹேவியர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இந்த சேரி பிஹேவியர்ன்றது மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை மென்ஷன் பண்ணி இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாங்கள் பார்க்குறோம். இது சம்மந்தமாக நாங்கள் விஜய் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ விஜய் டிவி இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் காயத்ரி ரகுராம் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதுக்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். பரப்பன அக்ரஹார சிறையில் VK சசிகலாவிற்கு தனி சமையல் அறை உள்ளிட்ட சலுகைகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அளிக்கப்பட்டதாக கர்நாடக சிறைத்துறை DIG டி ரூபா தெரிவித்த புகாரையும் அதற்கு கர்நாடக சிறைத்துறை DGP சத்யநாராயண ராவ் தெரிவித்த மறுப்பையும் தற்பொழுது பார்க்கலாம். I have given a report along with ಕೆಲವು ಲಗತ್ತುಗಳ ಜೊತೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. Let government conduct a free fair inquiry. Whether I am lying or whether it doesn't exist there, ಅದು ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ ಸತ್ಯತೆನ ಇದರಲ್ಲಿ ನನಗೆ ಯಾವುದೇ ಪರ್ಸನಲ್ ಇದರಲ್ಲಿ ಲಾಭ ಇಲ್ಲ. ವಿಸಿಟೇಷನ್ಗೆ MPs and ministers ಇನ್ಫ್ಲುಯೆನ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಒಬ್ಲೈಜ್ ಮಾಡಿಲ್ಲ ಶಶಿಕಲಾಗೆ. ಫರ್ಗೆಟ್ ಅಬೌಟ್ ಟೇಕಿಂಗ್ ಎನಿ 1 paisa from anybody. I have not touched even a biscuit from any of the prisons.
பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவுக்கு தனி சலுகை அளிக்கப்பட்டதாக புகாரை கிளப்பிய சிறைத்துறை டிஐஜி ரூபா குறித்து தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் தேவங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ரூபா. சிவில் சர்வீஸ் தேர்வில் 2000 ஆண்டு தேர்ச்சி பெற்றவர். சிவில் சர்வீசஸ் தேர்வில் 43வது இடம் பிடித்தவர். ஹைதராபாத்தில் IPS பயிற்சியின் போது 5வது இடத்தை பிடித்தவர். குறிபார்த்து சுடுவதில் திறன் மிகுந்தவர் ரூபா. தேசிய போலீஸ் அகாடமியில் பல விருதுகளை பெற்றுள்ளார் ரூபா. 2016ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி விருது பெற்றவர். பரதநாட்டியம் மற்றும் இந்துஸ்தானி இசையில் தேர்ந்தவர் ரூபா. மத்திய பிரதேசத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதல்வராக இருந்த உமாபாரதியை கைது செய்தவர். பெங்களூருவில் காவல் துணை ஆணையராக இருந்தபோது முக்கிய பிரமுகர்களுக்கு தேவையில்லாமல் அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றார். ஆயுதப்படை துணை ஆணையராக இருந்தபோது கர்நாடக முதல்வராக இருந்த எடியூரப்பா வாகன அணிவகுப்பில் அனுமதியின்றி வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பியவர். பெங்களூரு சிறையில் VK சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக எழுந்துள்ள புகார்கள் குறித்து உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, பெங்களூரு சிறையில் நடக்கும் விதிமீறல்கள் குறித்து நடைபெறும் விசாரணையின் முடிவு தெரியும் வரை அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவறு இழைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சித்தராமையா எச்சரித்துள்ளார். VK சசிகலாவிற்கு சிறையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து கருத்து தெரிவித்த கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் DP ஜெயச்சந்திரா, சிறைத்துறை DGPயே லஞ்ச புகாருக்கு உள்ளாகியுள்ள இந்த விவகாரத்தை கர்நாடக அரசு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுவதாக அவர் கூறினார். உரிய விசாரணை நடத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜெயச்சந்திரா தெரிவித்தார். நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் சிறைச்சாலையிலும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதாக திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைச்சாலைகளில் மர்ம மரணம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலா DGPக்கு லஞ்சம் கொடுத்து சிறப்பு சலுகைகள் பெற்றிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதாவது நாட்டில் தான் பல பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்போ சிறைச்சாலைகள்லையும் பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கு. சசிகலா அவங்க பெங்களூரு சிறையிலேயே போய் அதிகாரிகள்கிட்ட பணம் கொடுத்து ஏதோ வசதிகள்லாம் தேடிக்கொண்டதாக பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பூரண மதுவிலக்கு எப்போது அமல்படுத்தப்படும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையை அடுத்த அண்ணனூரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற கோரிய மனு நீதிபதிகள் கிருபாகரன், பார்த்திபன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மளிகை கடை, பால் பூத் போல மதுபான கடைகள் செயல்படுவதாகவும் இது குறித்து பதிலளிக்கும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் எப்போது மதுவிலக்கு கொண்டுவரப்படும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இப்போது டாஸ்மாக் கடைகளை மூடினால்தான் 2 தலைமுறைக்கு பின்பு வருபவர்களாவது காப்பாற்றப்படுவார்கள் என்று குறிப்பிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த அளவுக்கு டாஸ்மாக் விஷம் போல் மக்களிடம் கலந்துள்ளது என்றும் வேதனை தெரிவித்தனர். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு டாஸ்மாக் விற்பனை இலக்கு எவ்வளவு என்றும் நீதிபதிகள் அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினர். அவ்வாறு விற்பனை இலக்கு எதுவும் நிர்ணயிப்பதில்லை என அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி பதில் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 192 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக 2007ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பு குறித்து தமிழகம், கர்நாடகம், கேரளா ஆகிய மாநிலங்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியுள்ளது. 3வது நாளான இன்று கர்நாடக அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் நாரிமன், காவிரி நடுவர் மன்றத்தின் 2007ஆம் ஆண்டு உத்தரவில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என குறிப்பிட்டார். எனவே காவிரி நடுவர் மன்றத்தின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
இதனை அடுத்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் புத்தகத்தில் உள்ளதை மட்டுமே வைத்து தீர்ப்பு வழங்க முடியாது என தெரிவித்தனர். காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கை என்ன என்று நீதிபதிகள் கேட்டனர். மேலும் தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது என்றும் அவர்கள் வினவினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் நடுவர் மன்ற தீர்ப்புப்படி ஆண்டுக்கு 192 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாடகைதாரர்கள் சட்டத்தில் திருத்தம் மற்றும் வழிகாட்டுதல்கள் கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாடகைதாரர்கள் தொடர்பான புகார்கள் மற்றும் வழக்குகளை விசாரிக்க தனி தீர்ப்பாயம் அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மூடப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைகளை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி மாநகராட்சி மற்றும் நகராட்சி சாலைகளில் திறப்பது தொடர்பாகவும் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. கதிராமங்கலத்திலிருந்து ONGC நிறுவனம் வெளியேற கோரி 3வது நாளாக சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைதாகி சிறையில் உள்ள 10 பேரை விடுவிக்க வேண்டும், ONGC நிறுவனம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கதிராமங்கலம் மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கதிராமங்கலம் மாணவர்கள் இன்று போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களது போராட்டத்திற்கு அனுமதி தரவில்லை. இந்நிலையில் இன்று 3வது நாளாக ஐயனார் கோவில் திடலில் சமைத்து உண்ணும் போராட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டனர். அவர்களை மனித உரிமை அமைப்புகளின் தேசிய கூட்டமைப்பு தலைவர் பேராசிரியர் மார்க் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் கதிராமங்கலம் சம்பவம் குறித்து ஆய்வு அறிக்கை வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார். கதிராமங்கலம் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மயிலாடுதுறையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 2 மணி நேரம் போராட்டம் கைவிடப்பட்டது. சசிகலா மீதான கர்நாடக காவல்துறையின் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து 2 அதிகாரிகள் இருவேறு கருத்துக்களை கூறியுள்ள நிலையில் உண்மை நிலை அறிந்த பிறகு தனது கருத்தை தெரிவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் OPS கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். தமிழகத்தில் ஊழல் மலிந்திருக்கிறது என நடிகர் கமல்ஹாசன் கூறியிருப்பது தன் கவனத்திற்கு வந்த பின்பு கருத்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையின் உயர் அதிகாரிகள் 2 அதிகாரிகள் மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்கிறார்கள். கர்நாடக அரசிலிருந்து கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கமிஷனுடைய முடிவு வந்த பிறகு கருத்து கூறுகிறார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.